Welcome to brand new BS6 SCTC. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விலாகுங்க. ஒரு புத்தம்புது பஸ்ஸை இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி பரவசமாக வந்தாச்சுங்க. ஒரு செம்மையான ஒரு பஸ்ஸுங்க, அதுவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பஸ்ஸு. இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, எஸ்சிடிசியோட பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்கங்க. அந்த பஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 பஸ் இனாக்ரல் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 14 பஸ்ன்னு நினைக்கிறேன். நான் என்னென்னு கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 14 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியோட ஹெட் ஆஃபீஸ் பல்லவன் டிப்போவில் இருக்கோங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா 14 பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க. புது BS6 பஸ்ஸுங்க. பஸ்ஸை பார்த்துடலாம், செம்மையாக இருக்குங்க. பஸ்ஸோட கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. BS4 பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி BS3 பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 பஸ்ஸு சூப்பராக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வசதிகள்லாம் நிறையா இருக்குங்க. பல்லவன் டிப்போவில் இருக்கும். பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ட்ராவல் வ்ளாக், அப்புறம் TNSTC ஃபேமஸ் பஸ் தேவகோட்டை திருப்பூர், அந்த பஸ்ஸில் வீடியோ எடுத்துருக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வளன்னு பேசிகிட்டு இருக்கியே, பஸ்ஸை காமிட்டான்னு உங்கள் உள்மனசு எனக்கு புரியுதுங்க. பஸ்ஸை சும்மாலாம் காமிச்சா நல்லா இருக்காதுங்க. ஒரு பஸ் வேணால் ஒரு சினிமேட்டிக் எஃபர்ட்டில் காமிச்சதாங்க செம்மையாக இருக்கும். போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம MGயில் பாடி கட்டின பஸ்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரகாஷில் பாடி கட்டின வண்டி இருக்குங்க. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பாடி கட்டி வந்திருக்குங்க. நம்ம பிரகாஷ் பெங்களூர்லேருந்து அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிற்கிதுங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். செம்மையாக இருக்குங்க. வாங்க, பிரகாஷ் வேகலில் பாடி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா MGயில் பாடி கட்டியிருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு எனக்கு பிடிச்ச பிரகாஷில் பாடி கட்டேன் நான் AC சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸை பார்க்கலாங்க.
எஸ் ஆம்னி பஸ்ஸஸ் நிறைய பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா பலூன் கொடுப்பாங்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம எஸ்இடிசி பஸ்ஸஸ் இப்போ இந்த BS6 பார்த்தீங்கன்னா 4 சைடுமே உங்களுக்கு பலூன் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி மிதக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எமர்ஜென்சினா பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலாரம் உங்களுக்கு வருங்க. ஸோ கேஸ் நம்ம எஸ்இடிசி பிராண்ட் நியூ BS6 MG பஸ்ஸில் வலது காலை வச்சு உள்ளே போவாங்க. எஸ் இன்னொன்று அட்வான்டேஜ் நம்ம BS4 பஸ்ஸோட BS6 பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஹைட் அதிகங்க. நீங்கள் BS4 பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அப்பர் பத்தில் படுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் உட்கார கூட முடியாதுங்க. அப்படியே பாதியாக அப்படியே படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம BS6 பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகங்க. அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகலாங்க. BS4 பஸ்ஸஸ்லாம் அந்த ஹைட்டு கம்மியாக இருக்குங்க. இது ஒரு அட்வான்டேஜுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் லைலாண்டோட BS6 பைலட் சீட்டில் உட்காந்துருக்கோங்க. தனி ஃபீலுங்க. அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா பஸ் கணக்கெலாம் தெரியுங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி பஸ்ஸஸ்லாம் உட்காந்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு எஸ்இடிசி பஸ்ஸில் புது BS6 உட்காந்துருக்கோங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஓடோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 1600 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. புது பஸ்ஸு செம்மையாக இருக்குங்க. ரேடியோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. பழைய BS4லயும் இருந்துச்சு, இப்போ இந்த பஸ்லயும் இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. எல்லாருடைய கனவு அது. அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாட் சீட் ஆஃப் பைலட் சீட்ல வந்து உட்காரணுன்றது அந்த ஒரு ஆசை எப்பயுமே இருக்குங்க பஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும். ஸோ அந்த ஆசை வந்து இன்னைக்கு கார்த்திக் ராஜாக்கு வந்து நிறைவேறி இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி நண்பர்ருக்கேங்க. ரொம்ப ஹாப்பி. நீங்களும் சந்தோஷமா நம்ம எஸ்இடிசி பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணுங்க. எஸ் பஸ்ஸோட எல்லா சுவிச்சஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரைவர் கிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டர் சீட் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்க இது பார்த்தீங்கன்னா. எஸ் நமக்கு டிரைவர் சீட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் சுப்பீரியர் சிஸ்டம்ங்க. எப்படின்னா இப்போ நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சுன்னா கிளச்சில் இருந்து கொஞ்சம் ஸ்மோக் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுங்க. நல்ல விஷயங்க இது பார்த்தீங்கன்னா BS6 மெயின் அட்வான்டேஜுங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மிரர்னு புதுசாக கொடுத்துருக்காங்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு 2 வீலரோ ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து டக்குன்னு கிராஸ் ஆச்சுன்னா டிரைவர் அண்ணா பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பிளைண்ட் ஸ்பாட் மிரருங்க. நல்ல விஷயம். கைஸ் நம்ம டிப்பிக்கல் MGயில் பார்க்குற மாதிரி இன்டீரியர்ஸ் இல்லைங்க. அந்த பஸ்ஸில் எப்படி இருக்கும்னா உள்ளே ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கும். ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், பேக் ரெஸ்ட்டாக இருக்கட்டும். நம்ம இந்த எஸ்இடிசி நம்ம BS6 MGயில் பார்த்து இன்டீரியர் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக பர்த் இருக்குங்க. கைஸ் நமக்கு சீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளக் டைப்பில் நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எஸ்இடிசி பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா USB டைப்பில் இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா குத்துறேன் அது இதுன்னு பண்ணி ஃபுல்லாக உடஞ்சி தான் இருக்கும். அதனால் இந்த வாட்டி நல்ல விஷயமா நமக்கு ஃப்ளக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் இங்கே மேகசின் பவுச், அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஹேண்டிலுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இங்கே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பருங்க. எஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சஸ்பென்ஷன் காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாங்க சூப்பராக இருக்குங்க. 4 சைடு பலூன் வச்சு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் போகிற ஃபீல் தாங்க. அப்படியே அந்த பிரேக் அடிக்கும் போது அப்படியே வண்டி அப்படியே மிதக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. கைஸ் பிரகாஷில் பாடி கட்டின பஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹாரனுங்க. இதே டோன் தான். டோன் மாறி மாறி வரும். பரவாயில்ல, இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், அதில் எப்படி வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம MGயில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டேரிங் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம பிரகாஷில் பார்த்தீங்களா இவ்வளோ மேலே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க.
பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம எம்ஜிக்கும் பிரகாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில 2-3 விஷயம் பார்த்தீங்கன்னா மாறுதுங்க. உங்களுக்கு சொல்கிறேன். பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இப்போ சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, நல்ல விஷயங்க அது. ஆனால் நம்ம பிரகாஷில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துட்டாங்க. மக்களே நம்ம தான் பார்த்து இதை யூஸ் பண்ணுவோங்க. ஏன்னா அவசரத்தில் நம்ம பாட்டு அப்படி இப்படின்னு சொருகுனா போயிடுங்க. 2 யூஎஸ்பி டைப் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணுவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்கங்க. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹேமர் இருக்குது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம சீட்டோட ரெக்லைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டபுள் பர்த்துங்க. டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலிவேட்டட் டைப்பில் பில்லோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக் டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட், பக்கத்தில் ரீடிங் லைட்டுங்க, அப்புறம் மொபைல் ஹோல்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்கு புதுசாக நம்ம BS6 நடுவில் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம BS6 பஸ்ஸில் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அப்புறம் சென்டரில் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே எங்கள் கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய லக்கேஜ் ஹோல்டர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்காங்க, 2 ஃபேனுங்க. நம்ம BS4 பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கும். ஆனால் நம்ம BS6ல் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இருக்குங்க, நல்ல விஷயம் அது. இன்னும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியரில் ஸ்ட்ரிப்ட் லைட்டிங்ஸ் இருக்கான்னு தெரியல. அந்த ஸ்ட்ரிப்ட் லைட்டிங்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வேறு லெவல் லுக்காக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆம்னி பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு உள்ளே போட்டாலே பார்த்தீங்கன்னா வெளியே ரோட்டில் போனால் இது பார்க்கணும் போலே தோணுங்க. நம்ம SITC பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக பிரகாஷில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ட் லைட்டிங்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விளாகை தனியாக பண்ணலாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்திருக்காங்க, ஒரு பஸ் விளாகருங்க. ஸோ நானும் வந்து இந்த ஒரு வீடியோவில் ப்ரோ கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ SITC வந்து பார்த்திங்கன்னா புது பஸ்ஸு நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோங்க, பிராண்ட் நியூ பஸ்ஸு BS6. ஸோ பஸ்ஸு பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. ப்ரோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பார். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ப்ரோவோட சேனல் பார்த்தீங்கன்னா ரஃபீக் விளாகர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஆம்னி பஸ் ட்ராவல் விளாக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக. நம்ம பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்லாம் போட்டாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போவே சும்மா பெங்களூர் போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸு பெங்களூர்லாம் போகல. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இன்னாகரல் தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லைட் க்ரீனில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. SITC பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்த ஹையர் அஃபீஷியல் சாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. தேங்க்ஸ் சார், நீங்கள் கொடுத்தனால தான் நம்ம வீடியோ எடுக்க முடியுது. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸஸை இனாக்ரல் பண்ணிடுவாங்க. இனாக்ரல் பண்ணோன்னே நம்ம லைனுக்கெலாம் வந்துடுங்க. பார்ப்போம் நம்ம எந்தெந்த டிப்போக்கெலாம் பஸ்ஸு கொடுக்குறாங்கன்னு. நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேங்க. ட்ராவல் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம், நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு நம்ம BS6 பஸ்ஸஸ் வந்திருக்குங்க. சூப்பராக பக்காவாக இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளும் பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவோங்க. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என் கார்டு கொடுத்துடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவல் கண்டென்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் vlog சந்திப்போம் மக்களே. டாடா.